After so many years, அதோட பிறப்பிலிருந்து அந்த நாள் வரைக்கும் from its birth until that day, உபயோகப்படாமல் it was not useful. ஒரே மூலையில கட்டப்பட்டு இருக்கிறது. In one corner it is being tied. இது யாரு? But who is this? கழுதை யாரையும் மதிக்க மாட்டாங்க. Nobody respects the ass. பாருங்க, ஒரு குதிரையும் கழுதையும் பக்கத்துல வச்சா, if you set a donkey and a horse next to each other, குதிரையை பார்த்து ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. and they will be very amazed to see the horse. எவ்வளவு அழகான குதிரை, such a beautiful horse. மூக்க பாரு, look at the nose, கண்ணை பாரு, look at the eyes, காதை பாரு, look at the ears, இப்படின்னு வர்ணிப்போம். and they will அதே கழுதையை பார்த்தா, but once they see the donkey, கழுதை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சீ கழுதை சொல்லுவியா? you say it's just a donkey. சீ கழுதை அப்படின்னு சொல்லுவோம். you say just a donkey it is. அப்ப ஒருவரும் ஒரு கழுதையை மதிக்க மாட்டார்கள். So nobody even respects the ass. அதுக்கு அழகும் இல்ல, சௌந்தரியமும் இல்ல. There's no beauty over it. இது உண்மையிலே நல்ல இந்த கழுதை முகத்தை பாருங்க. If you see the face of the donkey, எப்பொழுதும் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கும். it is always sad, ஏதோ இழந்ததை போல, as if it lost something. ஒரு சந்தோஷம் இல்லாம, no joy, சமாதானம் இல்லாம, no peace, உலகமே அழிந்து போயிடுச்சு. as if the world has drowned. யுனைடெட் நேஷன் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. There's big problem in United எப்படி Nations. சமாளிக்க போறோம்? How we can manage it? அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் இந்த கழுதை முகத்துல இருக்கும். And such kind of impression is in the donkey's face. ஒவ்வொரு நாள் காலையிலும் Every morning நீங்க எழுந்திருக்கும் பொழுது when you wake up, அதே தோற்றம் உங்களுக்கும் இருந்தால், if you have the same impression on your face, இருக்க கூடாதுல்ல? shouldn't be there, isn't it? இருக்க கூடாது. நீ யார் மாதிரி இருக்கணும்? Who you should be like? நல்ல ஒரு குதிரை மாதிரி. Like a horse. இந்த குதிரை முகத்தை பாருங்க. If you see the face of அதுக்குள்ள the ஒரு horse, கம்பீரம் இருக்கும், there is a majesty in it, ஒரு வீரம் இருக்கும், there is a ஒரு strength in it, துணிச்சல் இருக்கும், there is a courage in it, ஒரு கான்ஃபிடன்ஸ், எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். and it has a confidence to accomplish anything. குதிரைக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷ குணம் இருக்குது. There is a special character of a horse. யுத்தத்துக்கு ஏன் ஒரு குதிரை உபயோகப்படுத்துகிறது தெரியுமா? Do you know why the horse is prepared for the war? அந்த குதிரையினுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் பயம் என்ற வார்த்தையே கிடையாது. And in the heart and thought of the horse there is nothing called fear. எதிரி ஈட்டி வச்சிட்டு இருப்பான், The enemy will be like with a spear. அது குதிரை அதை பார்க்காது. The horse will not look at it, நேரா அதை நோக்கி போகும். and it will head ahead. போய் மோதினால் ஈட்டி குத்தி சாவோம் என்று குதிரைக்கு தெரியும். The horse knows that if it hits the spear it will die. தெரிந்தும் Even after knowing it, தன் ஜீவனையும் பாராமல், not looking at his life, ஜீவனையும் நேசியாமல், not loving the life, யுத்தத்தை நேராக நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு பலமுள்ள தைரியமுள்ள ஒரு மிருகம் தான் ஒரு குதிரை. and this horse is a courageous, powerful, strong animal which will face the war face to face. இரண்டாவது அதுக்கு வேகம் இருக்கிறது. Second thing, it has the speed, இது ரெண்டும் அந்த கழுதை கிட்ட கிடையாது. and these two things are not with the ass. கழுதை பாருங்க, If you see the donkey, அண்ணன் நடந்து போகும். it will walk very slowly, அது கையில வாட்சர் இல்லையா, and it doesn't have a watch. மெதுவா அண்ணன் நடக்கும். It will walk very slowly, கொழுப்பு அதிகம் கழுதைக்கு. and it has much of fat. திமிரு பிடிச்ச கழுதைன்னு சொல்றோமா இல்லையா? And we say the donkey with much attitude. Stubborn. Stubborn. Stubbornness a donkey. அப்படின்னு திட்டுறோமா இல்லையா? We scold. அது ஏன் அப்படி திட்டுறோம்? Why do we scold like ஏன்னா that? கழுதைக்கு stubbornness இருக்குது. Because the donkey is having stubbornness. ஆனா குதிரை அப்படி கிடையாது. But the horse is not like that. சோம்பேறி கழுதைன்னு சொல்றோம். And we say idle, lazy. ஏன்னா கழுதை சோம்பேறி. Because the donkey is lazy. பாருங்க, கழுதை சோம்பேறி, Donkey is lazy. அதுக்கு வேகம் கிடையாது, It doesn't have speed, பலம் கிடையாது, doesn't have strength. எல்லாத்துக்கும் மேல Above everything, ஒரு பயந்தாங்கோலி, it is very scared, உடனே ஒளிந்துருச்சு ஓடிரும். and it will run away. இது கழுதை. This is donkey, இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் and this kind of character கழுதைக்குள்ள இருக்குது. is in the இப்ப donkey. இப்படிப்பட்ட ஒரு கழுதை தான் நம்முடைய கதையில வர முக்கியமான கேரக்டர். And the main character in our story is a donkey like this. ஒன்றுக்கும் உதவாத ஒரு மிருகம், Animal which is not useful, ஒருவரும் மதிக்காத ஒரு மிருகம், animal which is not respected, ஒருவரும் பாராட்டாத ஒரு மிருகம், and an animal which is not encouraged by anybody. அதை தேவன் தேர்ந்தெடுத்தார். The Lord chose it. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? இந்த கடைசி நாட்கள்ல In these last days, ஒருவரும் மதிக்காத மக்கள்,
The people who are not respected by anybody. ஒன்றுக்கும் உதவாத மக்கள், The people who are useless. இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று எல்லாராலும் சொல்லப்படுகின்ற ஒரு மக்கள். And the people who are being said that they are not useful for anything. தாளந்து இல்லாதவர்கள், People without talent. பலன் இல்லாதவர்கள், People without strength. தைரியம் இல்லாதவர்கள், People without courage. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள், And the people useful for nothing. பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு ஊழியம் செய்யாமல் இருந்த மக்கள், The people since they are born did not do any ministry. இவர்களை இப்போது கர்த்தர் அழைக்கிறார். The Lord is calling them now. கம் Come. கம், ஐ நீட் யூ. And he says he needs you. உன் சபைக்கு நீ தேவையில்லை. Maybe to your church you are not needed. உன் சபை உனக்குள்ள இருக்கிற வரங்களை உபயோகப்படுத்தல. And the church did not use the gift inside you. உன் சபை உனக்கு அங்கீகாரம் கொடுக்கல. The church did not recognize you. ஏன்னா நீ கட்டப்பட்டு இருக்கிற. Because you are bounded. பாருங்க, அந்த கழுதை எங்க கட்டப்பட்டிருக்குன்னா, If you see where the donkey is being ஒரு tied, வீட்டு முனையில கட்டப்பட்டு இருக்குது. the corner of a house it is being tied. அந்த சொந்தக்காரன் வீட்டு முன்னாடி தான் அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்குது. And in front of the house owner it is tied. அந்த சொந்தக்காரனுக்கு இந்த கழுதை பிரயோஜனம் இல்ல. And this donkey is not useful to his அதே owner. மாதிரி அநேக திருச்சபைகள் இருக்கிற மக்கள், And the same way people in many churches நல்ல அழகா பாட தெரியாது, do not know to sing beautifully என்ன மாதிரி. like me. நான் பாட ஆரம்பிச்சா If I start to sing, இந்த கீபோர்டிஸ்ட் எல்லாம் அவங்க விரல்லாம் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆடும். and the keyboardist will have to do gymnastics with their போய் fingers. தேடுவானுங்க எந்த கீல அவன் பாடுறான். And they search for what key it is being sung. கீபோர்ட்ல 88 கீ இருக்குது. 88 keys in keyboard. நான் இந்த 89வது கீல பாடுவேன். I sing in the 89th key. அது கீபோர்ட்ல கிடையாது. And that is not there in the keyboard. ஆனா நான் கடைசில கண்டுபிடிச்சிருவானுங்க But they will find it எந்த somehow. கீன்னு. What key it is. அப்ப நான் பாட்ட முடிச்சிருவேன். By the time I will finish my song. இப்படிப்பட்ட ஒரு விசேஷ gift என்கிட்ட இருக்குது. And this kind of special gift I have. சோ என்ன மாதிரி ஆளுங்க மேடையில வந்து கோயரோட சேர்ந்து பாட முடியுமா? So people like me, can they come and join the choir on ஒரே stage? எத்து. It is not possible. No, one kick. இப்ப நம்ம கோயர் அழகாக பாடுனாங்க. Now our choir sang beautifully. ஆராதனை நடத்தின தம்பி வந்து ரொம்ப அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடினாரு. And our worship leader conducted very nicely with a dance. இப்ப நான் வந்து அங்க நின்னு நிச்சுக்கொள்ளுங்க. And if I stand there, மைக் எடுத்து இந்த தலையில ஓங்கி அடின்னு அடிச்சு and he will kick me out with the mic, வெளிய போடான்னு துரத்தி விடுவாரு. and he will chase me away to go get out. அப்ப இந்த மாதிரி மக்கள், So this kind of people, பிரசங்கம் பண்ண தெரியாத மக்கள். the people who do not know to preach. நான் ஊழிய ஆரம்பிச்சப்ப எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது. When I started the ministry, I did not know to preach. எப்படி என்ன பேசணும் ஒண்ணுமே தெரியாது. I did not know what or how to speak. மக்களை பாக்குறதுக்கும் பயம். And I was scared of the public. கண்ணை மூடிக்கிட்டே பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவேன். And I will close my eyes and finish the preaching. கிட்டுக்கிட்டுன்னு முன்ன வேகத்துல ஓடிடுறது. And I will just run very fast. முதல் முறையாக ஒரு ஆலயத்துல நான் அழைக்கப்பட்ட போது, The first time when I was invited in a church அந்த திருநெல்வேலி ஜில்லால in Tirunelveli, காயல்பட்டினம் என்ற ஊர் இருக்குது. and there is a city called Kayurpatnam. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். It is an unforgettable experience in அங்க my ஒரு life. சிஎஸ்ஐ ஆலயத்துல ஒரு முழு இரவு ஜெப கூட்டத்துல பிரசங்கம் பண்ண முடியாது நீ அழைச்சிருந்தாங்க. And in a CSI church, they called me to preach an all-night prayer. அது வரைக்கும் நான் எங்கேயும் பிரசங்கம் பண்ணது கிடையாது. Until then, I did not preach anywhere. ஊழியத்துக்கு வந்தாச்சு. I came for ministry. ஒரு சின்ன சாட்சி சொல்லலாம். I can say a testimony. ஒரு ஆல் நைட் பிரேயர்ல போய் நடத்த முடியுமா? Can I conduct all-night prayer? இந்தியால உங்களுக்கு பல பேர் இந்தியால இருந்து வந்திருக்கீங்க. And many of you are from India. இந்தியால இருந்து வராதவங்க அன்னைக்கு இங்க இருக்கீங்க. And many are here not from India. நைட்டு 9 மணிக்கு முழு ஜெபம் ஆரம்பிப்பாங்க. Night 9 o'clock they will start the all-night prayer. காலையில 5 மணிக்கு முடிச்சிருவாங்க. They will finish early morning 5 a.m. 9 மணிக்கு ஆராதனை துவங்கி 9 p.m. the worship starts. 11 மணி வரைக்கும் பாஸ்டர் நடத்தி முடிச்சிருவாரு. 11 p.m. pastor will finish it. அப்புறம் பிரசங்க கையில மீட்டிங் கொடுத்துருவாங்க. And the meeting will be given to the preacher's hand. நைட்டு 11-12 மணில இருந்து From night 11 to 12 5 மணி வரைக்கும் இந்த பிரசங்க நடத்தணும் மீட்டிங். until 5 a.m. this preacher should conduct the meeting. 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். 3 hours they should preach. 2 மணி நேரம் பிரேயர் நடத்தணும். 2 hours they should pray. 5 மணிக்கு ஆமென் சொல்லி முடிச்சிடணும். 5 a.m. they have to finish by saying amen. காபி டீயை குடிச்சிட்டு எல்லாம் பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போயிருவாங்க. And
they will have coffee, tea, take their bus and go. அப்ப 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். So you have to preach 3 hours. நான் ஒரு 3 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாலே ஒரு அதிசயம். If I preach for 3 minutes, it's a big miracle. கை கால்லாம் அப்படியே நடுங்கிட்டு கிடந்தேன். My hands were shivering. என்னை அழைச்ச மூப்பனார் சொன்னாரு, ஐயா டோன்ட் வரி, you can do all things. And the elder who invited me said, "Ayya, don't worry, you can do everything." ஆமா, என்ன all things? I said, "What all things?" அவரு நல்ல உற்சாகப்படுத்தி, நீங்க ஒரு சாது, நீங்க வந்து நல்லா நடத்த முடியும். And he encouraged me by saying, "You are a sadhu and you can conduct it very well." கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. He compelled me and he took me. நான் 3 நாளா உபவாசம். 3 days I fasted. ஆண்டவரே ஒரு செய்தி கொடுங்க. Lord, give me a message. 3 நாளா செய்தியும் கிடைக்கல. No, I did not receive any message. அந்த மீட்டிங் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. Time has come, I have to go for the meeting. பாளையங்கோட்டையில இருந்து புறப்பட்டு காயல்பட்டணத்துக்கு போயாச்சு. I started from Palamkottayam to that place. மூப்பனார் வீட்ல தங்கி இருக்கிறேன். I have staying in that elder's house. அன்னைக்கும் ஃபுல்லா ஃபாஸ்டிங். And that day as well full of fasting. ஃபுல்லா ஃபாஸ்டிங் வந்து மீட்டிங் நல்லா நடக்கிறதுக்காக இல்ல. I did not fast that the meeting should go fine. பயத்தினால ஃபாஸ்டிங். Because of fear I was fasting. எப்படியாவது ஒரு செய்தி கொடுக்கணுமேன்னு. And I have to give the message somehow. காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஒரு பச்சை தண்ணியும் குடிக்காம உபவாசம் இருக்கிறேன். From morning 11 a.m. evening until 8 p.m. I did not even have a drop of water, was fasting. போராடி ஜெபம் ஆண்டவர் எப்படியாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க சுவாமி. I was wrestling and praying saying, "God, somehow give at least one word." கடைசி வரைக்கும் வரல. Until the end did not come. இப்போ எனக்கு 1000 பட்டாம்பூச்சிகள் வயித்து முழுக்க பறந்து கொண்டிருக்குது. And it is like 1,000 butterflies are flying in my tummy. பயமா இருப்பகன்னு. On one side is fear. நான் மூப்பனாட்ட சொல்றேன். I told to the elder, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல. I cannot preach today. நான் வந்து சாட்சி சொல்றேன். I can say the testimony. அவர் என்னை விட்ட பாடு கிடையாது. And he was not ready to leave me அவர் alone. சொல்றாரு. And he said, உங்க வெயிட் உங்களுக்கு தெரியல ஐயா. "You know your weight." ஆமா, என்ன வெயிட்? I said, "What weight?" நான் வந்து கொத்தவரங்கா மாதிரி இருக்கிறோம். And I was like a small, thin, slender beans. கரெக்டா பண்ணிட்டாங்க. என்ன ஒரு கடமை தட்டலாமா? கொத்தவரங்கா என்றா ஸ்லெண்டர் தின் பீன்ஸ். இறுதியில் மணி 9 வந்துச்சு. And it was 9 p.m. finally. இப்போ மீட்டிங் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. Time for meeting has come. மீட்டிங் போனா அன்னைக்குன்னு பார்த்து செம்ம கூட்டம் ஆலயத்துல. And for that particular day there was lots of people in there. எப்பொழுதும் மீட்டிங் வரத சிஎஸ்ஐ ஐயர்வாலும் அன்னைக்கு வந்துட்டாரு. And the CSI priest who doesn't come for the meeting, he also attended ஏன்னா that ஒரு day. சாது வந்திருக்கான்னு சொல்லி அவரை பார்க்கறதுக்கு ஐயர்வாலும் வந்துட்டாரு. And hearing that a sadhu has come, even the priest has come there. அவர் மேடையில உட்கார்ந்திருந்தாரா? And he was sitting on the அவரை stage. பார்த்தா எனக்கு இன்னும் நடுங்க ஆரம்பிச்சது. On seeing him, I began to shiver more. ஐயர்வாள் வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு. Oh, the priest is also being there. ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. As the worship was going on, ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். I was praying fervently. இவங்க பாடுறாங்க தாவீதை போல ஆடும்னு, நான் இங்க ஆடுறது. And they were singing, "Dance like David, how can I dance?" உள்ளத்தான் ஆடிக்கிட்டு இருக்குது. My heart is shaking. சோ ஆராதனையும் முடிஞ்சிருச்சு. And worship also was finished. அடுத்து என்ன அறிமுகம் பண்றாங்க. And they introduced me. மணி 11 ஆச்சு. It was 11 p.m. இப்ப நான் மேடைக்கு ஏறிட்டேன். And I came to the stage. சபையில எல்லாரும் திரளான கூட்டம். And there was a multitude of people in the church. உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடையாது. There's no place to sit. தரையில பெஞ்ச்ல எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Even the benches and the floor, everywhere it's full. சோ ஆரம்ப ஒரு வாழ்த்து சொல்வதே போல எல்லாரையும் வாழ்த்து சொல்லிட்டு And I extended my welcome to everyone. எவ்வளவு நேரம் அதை இழுக்க முடியுமோ இழுத்துக்கிட்டே போனேன். I tried to stretch as long as possible. எவ்வளவு தான் இழுத்தாலும் How much ever I stretch, ஒரு முடிவுன்னு ஒண்ணு வருமா வராதா? isn't there is an end? வந்துச்சு. The end came. சரி எல்லாரும் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னேன். I told them all to rise up to எல்லாரும் their எழுந்து feet. நின்னாங்க. And they rose up. நாம் ஜெபம் பண்ணுவோம். I said, "We'll pray." ஜெபத்துல ஒரு 10 பாட்டு. And in the prayer 10 songs. அந்த 10 பாட்டு எதுக்கு? Why was that 10 songs? அவங்க எல்லாம் பாட்டு பாடினாங்க. They all sang. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். And I'm praying. ஆண்டவருக்கு ஒரு செய்தி கொடு. Lord, give me a message. எவ்வளவு தான் பாடுறது? How long can we sing? பாட்டம் முடிவுக்கு வரணும். And the song also should come to end. பாட்டு முடிச்சாச்சு. Song சரி finished. ஜெபம் பண்ண கடவோம் சொல்லியாச்சு. I said, "Let's pray." பிரேயரை எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்துக்கிட்டே போறேன். And I stretched the prayer as long as I could. 2 ஜெபம் பண்ணேன். 2 prayers we did. வாய் வந்து மந்த மக்களுக்கு ஜெபம் பண்ணுச்சு. And mouth prayed for the people. என்னுடைய உள்ளமும் எனக்காக ஜெபம் பண்ணுது. My heart was praying for myself. ஆண்டவரே
இப்படி என்னை கைவிட்டுட்டதே சுவாமி. Lord, you have forsaken me like this. இதனால தான் நீ கெத்செமனேல சிலுவையில தொங்கும்போது என் பிதாவே ஏனை கைவிட்டீர்ச்சோ. I asked, did you pray like this? Is it for this reason you prayed in the Gethsemane? Lord, இப்படிலாம் புலம்பிக்கிட்டே கிடந்தேன். and I was lamenting like this. So finally பிரேயரை முடிக்கணுமா இல்லையா? And finally I have to finish the prayer. இப்ப பிரேயரை முடிக்க வேண்டிய நேரம் வருது. Time has come to finish the prayer. ஆமென் சொல்வதற்கு முன்பதாக Before I said amen, ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். one word I said, என்னை கைவிட்டாத சுவாமி. Lord, forsake me not. ஆமென் சொன்ன உடனே The moment I said amen, ஒரு தரிசனம் பார்த்தேன். I saw a vision. அப்பொழுது கர்த்தர் சொன்னாரு, Then the Lord said, நீ என்ன பார்க்கறாயோ what you are seeing, அது அப்படியே சொல்லு அப்படின்னு. just say right as it அந்த is. தரிசனம் 3 மணி நேரம் நீடிச்சது. And that vision was there for 3 hours. ஏதேன் தோட்டத்துல துவங்கி Starting from Eden, ஏதேன் தோட்டத்துல துவங்கி கல்வாரி மலையில வந்து முடியுது. it started from the Garden of Eden and was finished in the Calvary cross. அதுதான் பிரசங்கம் அன்னைக்கு. And that was the preaching நான் that என்னென்ன day. காட்சியை பார்த்தேனோ அது அப்படியே நீ சொல்லு நான் சொன்னாரு. And the Lord said, whatever you see in the vision, just tell as it is. ஆதாமும் ஏவாளும் எப்படி சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டாங்க. The way how Adam and Eve was deceived by the serpent. அதன் முதல் பகுதி. That's the first part. இரண்டாவது பகுதி வனாந்தரத்துல எப்படி ஆண்டவர் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். And the second part, in the wilderness, how God is being tempted by the devil. அந்த காட்சியை காமிச்சாரு. The Lord showed me that இது vision. ரெண்டையும் ஒப்பிட்டு காண்பித்து And comparing these two, இன்றைக்கு நமக்கு எப்படி சோதனைகள் வருகிறது today how temptations comes to us. அப்படின்னு ஆண்டவர் விளக்கி காமிச்சார். The Lord explained and showed it to us. இதுதான் என்னுடைய ஆரம்ப அனுபவம். And this was my initial அப்ப experience. பிரசங்கம் பண்ண தெரியாத என்னையே கர்த்தர் யூஸ் பண்ணாள். If God could use me who didn't know to preach, இந்த இங்கிலீஷ் நாட்டுல வாழ்ற உங்களை ஆஸ்வதிக்க மாட்டாரா? will not the Lord bless you living in this English அப்ப country? இப்படிப்பட்ட உதவாத கழுதைகளை And this kind of useless people, பிரசங்கம் பண்ண தெரியாதவங்க, people do not know to பாட்டு preach, பாட தெரியல, people do not know to ஜெபம் sing, பண்ண தெரியல, don't know to எதுவுமே pray, பண்ண தெரியல. doesn't know to do anything. ஒரு காரியம் தெரியும், Know only one thing, சர்ச்சுக்கு வர தெரியும், know to come to church, பாட்டு பாடும்போது அப்படி உத்து பார்க்க தெரியும், know to stare when they sing, வாய் அசையாது, and the mouth will not move, கையும் தட்ட மாட்டோம். hands will not come Because we are together, English people. because இப்படிலாம் இருக்கிற நம் and we as it is, அந்த கழுதை எப்படி கட்டப்பட்டிருந்ததோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிற நாம் and we being in a life which is bound like that as over there. கர்த்தர் சொல்றார் பாருங்க, The Lord is saying, I need them. I need them, இவர்களே எனக்கு வேண்டும். I need them, I need such people for these last days. and I need the people for last days. அது அந்த கழுதை மேல ஆண்டு வந்து உட்கார்றாரு. And upon this, as the Lord takes seat, உட்கார்ந்த உடனே the moment he sat on it, கழுதையோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. the status of the donkey உடனே changed. பாருங்க எல்லாரும் வந்து Look, everyone immediately, உடனே எல்லாரும் வந்து வாங்க வாங்க செல்லங்களான்னு and immediately everybody said, welcome, welcome, my dear. கழுதையை பார்த்து கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்க. And they said it to the donkey, அது வரைக்கும் உதவாத கழுதை as which was not useful until that point of time. ஆண்டவராகிய இயேசு வந்து உட்கார்ந்தார். The moment Lord Jesus Christ sat on it, இதுல இன்னொரு சம்பவம் நடக்குது. and another incident happening. ஆண்டவர் வந்து உட்கார்வதற்கு முன்பதாக Before the Lord sits on அங்க that, கூடியிருந்த மக்கள் the people around them, அவங்க தங்களுடைய ஆடைகளை பல நிறம் கொண்ட ஆடைகளை அந்த கழுதை மேல வைக்கிறார்கள். and the people, the many colored clothes, they put it on the donkey first. Please take note of that. Many colored clothes were put on the back of the donkey. அநேக நிறங்களுடைய ஆடைகள் அந்த கழுதையின் மேல் போர்த்தப்பட்டது. And the clothes with many colors were put on the donkey. அது எதுக்கு சமமாக இருக்கிறது? What is it equal to? கர்த்தருடைய 7 ஆவிகளுக்கு சமமாக இருக்கிறது. It is equal to the 7 Spirit of God. ஏனென்றால் கர்த்தருடைய 7 ஆவிகளுக்கு 7 நிறங்கள் உண்டு. And the 7 Spirit of God has 7 colors. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், And if you read Revelation chapter 4 verse 1 and 2, அங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல வானவில்லை போன்ற 7 நிறங்களுடைய ஒரு வானவில் இருந்ததை யோவான் பார்க்கிறார். and John was seeing above the throne of God there is a rainbow with 7 colors. அந்த சிங்காசனத்துக்கு கீழே தான் 7 தீபங்கள் உண்டு. And below the throne there is 7 lamps. அந்த 7 தீபங்களும் 7 நிறங்கள் இருக்கிறது. And 7 lamps
lamps is of 7 colors. அப்ப கர்த்தருடைய 7 ஆவிகள், அதுக்கு 7 நிறங்கள் உண்டு. So the seventh spirit of God has 7 colors. சோ இப்படிப்பட்ட பல நிறங்கள் ஆடைகளை கொண்டாந்து கழுதை மேல வைக்கிறார்கள். And so they put the many colored garments on the donkey. இதுவரைக்கும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் இந்த கடைசி கால மக்கள் மேல், And the people who are not useful until this time, in this last days, கர்த்தர் உங்கள் மேல 7 ஆவிகளை ஊற்ற போகிறார். the Lord is going to pour the 7 spirits upon you. ஹalleluya. Hallelujah. 7 ஆவிகள். 7 spirits. அது மாத்திரமல்ல, Not only that, ஆண்டவர் வந்து உங்கள் மேல உட்காருவார். the Lord will sit on you. அவரே வந்து இந்த கடைசி கால சனியை நடத்த போகிறார். He himself is going to come and lead the end time army. இதுவரைக்கும் பூமியில அநேக தேவதாசர்கள் தோன்றினார்கள். Until now many servant of God was there in this earth. அமெரிக்கா கண்டத்துல, இங்க இங்கிலாந்து, ஐரோப்பா கண்டத்துல அநேக விசேஷமான தேவ ஊழியர்கள் எழும்பினார்கள். And in USA, Europe and England, many special men of God arose. அங்க ஒன்று இங்க ஒன்று என்று. Here and there one each. ஆனா இந்த கடைசி காலத்துல But in the end time, மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட போகிறது. and upon all flesh the spirit of the Lord is going to be poured. ஆமென். ஒருத்தர் அல்ல, ரெண்டு பேர் அல்ல, Not one or two. மாம்சமான யாவர் மேலும், Upon all the flesh. சிறியோர் மேல, For the small, வாலிபர்கள் மேல, for the youth, வயோதிபர்கள் மேல, for the elders, எல்லாரும், upon everyone. தெருவில் இருக்கிறவர்கள், One on the street, வீடு வாசல் இல்லாதவர்கள், the one without house, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள், useless people, எல்லாரும் upon everyone. கர்த்தருடைய 7 ஆவிகளை தான் ஊற்றப் போகிறார். The Lord is going to pour his 7 spirits. ஆமென். Amen. அங்க பாருங்க, இந்த சம்பவத்துல If you see this incident, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல அமர்ந்து பவனி செய்யும் பொழுது, when Lord Jesus Christ was sitting on this ass and moving, அவருக்கு முன்பாகவும் பின்பாகவும் 2 கூட்டம் மக்கள் போறாங்க. ahead of him and behind him 2 groups of people were following. அவருக்கு முன்பாக யார் போகிறா? Ahead of him who is going? தாய்மார்கள், Mothers, குட்டி பிள்ளைகள். little children. அவருக்கு பின்பாக யார் வருகிறார்? Behind him who are there? முதிர்ந்தவர்கள், Elders ஆண்டவருடைய சீடர்கள். and the disciples of him. 2 கூட்டம் முன்னும் பின்னும் கடந்து செல்கிறது. 2 groups, front and back, they are going. அதே போல இந்த கடைசி நாட்கள்ல, In the same way in this last days, இந்த ஒரு தாய்மார்களின் கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். the Lord is going to raise up the group of women. ஆமென். இதுவரைக்கும் பெண்கள் அதிகமாக உபயோகப்படாமல் இருக்கிறார்கள். And the women are not used maximum until this time. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் முன்னாடி வந்து நிப்பாங்க. And the men will be in the front in every place. ஆனா அந்த பெண்கள் எவ்வளவு தான் உழைத்தாலும் பின்னாடி இருப்பார்கள். And the women, how much ever they labor, they are always in the back. Behind every successful man there is a woman சொல்றாங்க. And there is a saying like, அதுலயும் பாருங்க, அந்த woman எங்க நிக்கிறா? பின்னாடி நிக்கிறா. and even in that saying the woman is in the back. அந்த மேனோட சக்சஸ்க்கு அந்த woman தான் காரணம். And the woman is reason for that success. ஆனா அவளுடைய பொசிஷன் எங்க இருக்கு பாருங்க? But look at the position of the woman. Behind the man. Behind the man. அவனை ஆளாக்குனது இந்த பெண்ணு தான். And it is the woman who made him a man. இதுவரைக்கும் அப்படி இருந்தது. It was like this until now. ஆனால் இது மாற போகிறது. But this is going to change. ஹalleluya. Hallelujah. இது மாற போகிறது. This is going to change. 2011 வருஷத்துல In the year 2011, ஒரு திருநெல்வேலியின் வடபகுதியில ஒரு கூட்டத்துல நான் கலந்து கொண்டேன். and in the city of Tirunelveli, I participated in a group. அப்போ அந்த கூட்டத்துல இறுதி நாள் அன்று, In the last day of this meeting, தேவனுடைய மகிமை வல்லமையாக அங்க இறங்கினது. and the glory of the Lord manifested very glorious way. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக அங்கே அசைவாடினார். And Lord Jesus Christ moved very specifically. அப்பொழுது நேராக என்னை நோக்கி வந்து, And he came towards me. அப்ப அந்த ஆண்டுல துபாய் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசன மாநாட்டை நடத்த வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்தார். And he gave a commandment that in the place of Dubai there should be a meeting conducted. அதை சொல்லி முடிச்ச பிறகு Once he said அவர் that, நடந்து போனார். and he walked. திரும்ப ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைத்த பிறகு After 4 steps ahead, திரும்பி என்னை நோக்கி வந்தார். he came back towards என்னை me. பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். He asked me a question. இந்த கடைசி காலத்துல பெண்களுடைய பங்கு என்ன இருக்கிறது என்று நீ அறிந்தது உண்டா என்று ஒரு கேள்வி கேட்டார். Asked me a question. In this last days, do you know what is the part of women in it? நான் அது வரைக்கும் அந்த யோசிச்சதே கிடையாது. Until then I did not think about it. இல்ல ஆண்டவரேன்னு சொன்னேன். I said, no Lord. அவர் அப்படியே அதை சிரிச்சுக்கிட்டு மறைஞ்சு போயிட்டார்.
And he gave a smile and he disappeared. ஆனால் அன்றையிலிருந்து என்னுடைய உள்ளத்துல இந்த கேள்வி ஆழமாக பதிந்தது. And since then this question was deep inspired in my heart. அப்ப ஏதோ ஒன்று இருக்கறனால தான் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்டாரு. The Lord asked me because there is something about it. அப்ப அது என்ன? But what is it? அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் என்னுடைய உள்ளத்துல ஒரு ஆவல் தோன்றினது. And there was eagerness in my heart that I have to know about it. ஆனால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால், If I have to say openly, இதுக்காக ரொம்ப சீரியஸா உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணலாம் கிடையாது. I did not seriously fast and pray for ஆனா that. அந்த கேள்வி என் உள்ளத்தை விட்டு நீங்கல. But that question did not go away from my heart. அவ்வப்பொழுது அதை யோசித்துக் கொண்டே இருப்பேன். Here and there I used to think about it. ஏன் சாமி அப்படி சொன்னாரு? Why did the Lord say like ஏன் அப்படி that? சொன்னாரு? Why did he say அப்ப like that? ஏதோ ஒன்று இருக்கணுமே. So there's something about அப்ப அது it. என்ன What is it? என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்தில் எழும்ப ஆரம்பிச்சது. And the questions arise out of my heart. 3 மாதங்களுக்கு முன்பதாக ஏஞ்சல் டிவில ஒரு 40 நாட்கள் உபவாசத்தை நாங்கள் நடத்தும் பொழுது, And when we were conducting 40 days fasting in Angel TV, நம்முடைய பணியாளர்கள்ல 2 பெண்கள் தரிசனங்கள் பார்த்தார்கள். and 2 women among our staff, they saw the vision. அந்த தரிசனத்துல பெண்களுக்கு மாநாடு நடத்த வேண்டும் என்று வெளிப்பாடு கற்றுக் கொடுத்தார். The Lord gave a revelation that a meeting, a conference for the women should be அது conducted. ரொம்ப தெளிவாக கர்த்தர் பேசினார். And the Lord spoke very clearly. அப்புறம் சிலதலமான இதை வைத்துக் கொண்டாச்சு. So I kept it in the side of my அதுக்காக heart. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. And we decided to pray about it. அதை கழித்து சில தினங்களுக்கு பிறகு After a few days, ஒரு அதே ஃபாஸ்டிங்ல இருக்கும் பொழுது in the same fasting prayer, எனக்கு ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுத்தார். the Lord gave me a revelation. அவர் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, The Lord said one word, now the time has come for the woman to rise up. and the time has come for the women to rise up. இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. And it is the time now. அதனால் raise up an army of women warriors for my glory. He said to raise up the women for இதான் His கர்த்தர் கொடுத்த glory. வார்த்தை. எனக்காக ஒரு யுத்த வீராங்கனைய சேனைய நீ எழுப்ப வேண்டும் என்று. The Lord said this word that you have to prepare the women warriors for me. சோ எனக்கு அருமையான அன்புக்குரிய சகோதரிமார்களே, So my dearly beloved sisters, நீங்க சின்ன வயசு பெண்களாக இருக்கலாம், you may be very young, பெரிய வயசு பெரியவர்களாக இருக்கலாம், you are or adult, எந்த வயசோ, whatever your age is, that doesn't matter. it doesn't matter. As long as you are a woman, your time has come. Amen. 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 உங்கள் நேரம் வந்துவிட்டது. Your time has come. எனக்கு வயசு முதிர்ந்தாகி விட்டதே என்று நினைக்க வேண்டாம். Do not think that you have become old. Your time has come. Your time has come. இதை ஒட்டி சென்னையில ஒரு பெண்கள் மாநாடு இந்த வருகிற ஆகஸ்ட் மாசம் 25, 26, 27 நடத்துறோம். And in the August month 25, 26 and 24 we are going to conduct a women conference in Chennai. அதுக்கு அடுத்து செப்டம்பர் மாசம் 15, 16, 17 அங்க வடக்க டார்ஜிலிங் பகுதியில ஒரு பெண்கள் மாநாடு நடத்துறோம். And we are conducting in Darjeeling a women's conference as well in September 15 to 17. இதுதான் முதல். This is the first thing. இனி வருகிற நாட்கள ரெகுலராக இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்தப்பட போகிறது. In the coming days this is going to be conducted regularly. ஏற்கனவே சிறு பிள்ளைகளுக்கு அநேக ஆயத்தங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். And we are making many preparation for the children already. இப்ப வாலிபர்களுக்கும் அநேக நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். And we have started to conduct programs for the youths as well. இது வரைக்கும் நாங்க தொடாத ஒரே ஒரு குரூப் ஒன்னு இருக்குது. There is only one group we have not touched until now. அந்த குரூப் தான் என் மேல ஒரு பயங்கர கோபத்துல இருக்காங்க. And that group is so angry with me. யார் தெரியுமா? Do you know who it is? மென்ஸா? Just the men. அவங்க பயங்கர கோபத்துல இருக்காங்க. They are very angry on me. சிறு பிள்ளைகளுக்கு மீட்டிங் நடத்துறீங்க, You have meeting for the kids. வாலிபர்களுக்கு மீட்டிங் நடத்துறீங்க, You are meeting for the இப்ப youth. பெண்களுக்கு நடத்துறீங்க. Now you have it for What women. about us? அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. They are asking this question. So, அவங்களையும் விட்டுற கூடாது இல்லையா? And we should not forsake them. அவங்களுக்கும் வருகிற நாட்கள் நடத்த வேண்டும். And for them as well in the coming days we will conduct. சோ இதுதான் கர்த்தர் சொல்கிற முதல் காரியம். This is the first thing the Lord says. ஆயத்தப்படுத்த வேண்டும். Should be prepared. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வந்த உடனே Now when Lord Jesus Christ enters அவர் Jerusalem, முதலில் எங்க போறார் பாருங்க. look where he is going first. 12வது வசனம் மத்தேயு 21வது அதிகாரத்தை சொல்கிறது. Matthew chapter 21 verse 12 says, அவர் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தார். Jesus went into the temple of அதான் God. ஒரு பட்டணத்துக்குள்ள வந்த உடனே முதல் இடம் ஆலயம். After entering to the city first, the first place is the temple of அந்த God. ஆலயத்துக்குள்ள வந்த உடனே Once he came to the temple, அவர் செய்த முதல் வேலை என்ன பாருங்க.
See what is the first thing இந்த he did. ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணல, He did not pray there, பிரசங்கம் பண்ணல, did not preach. தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டல. He did not show forth his glory. இதெல்லாம் செய்வதற்கு முன்பதாக Even he does anything, இதெல்லாம் செய்யக்கூடாதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது என்று பார்த்தார். he was looking whatever hurdles are there that these things should not be done. அங்க 4 தடைகள் இருக்கிறது பார்த்தார். And he saw there were 4 hurdles. அங்க வந்து விற்கிறவர்களும் வாங்குறவர்களும், They were the sellers and the buyers. அப்புறம் ஆலயத்துல கர்த்தருடைய வேலையை செய்யாமல் வேற ஏதோ வேலை செய்கிறவர்களும், The people who are doing instead of doing the temple work, doing something else. 4வதாக கர்த்தருடைய பணத்தை வைத்து லாபம் சம்பாதிக்கிறவர்கள். And 4, the people who take the money of God and they gather the profit. கர்த்தருடைய வரங்களை கொண்டு லாபம் சம்பாதிக்கிறவர்கள். And through the gift of God, those who take the profit. 4 கூட்ட அநியாயக்காரங்களை ஆலயத்துல பார்க்கிறார். And 4 kind of wicked people he says in the church. 4 கூட்ட திருடர்களை பார்க்கிறார். And 4 types of thieves he sees. இதெல்லாம் ஆலயத்துல இருக்குது. These things are in the இப்ப church. இப்படிப்பட்ட 4 கூட்ட மக்கள் ஆலயத்துல இருந்துட்டு, And if there are 4 types of people in the church, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாமல், and not doing the ministry and the church of the Lord according to his will, அவங்க விரும்புகிற வண்ணமாக, and according to the will they have in their heart, அவங்களுடைய இஷ்டத்தின்படி, according to their desire, அவங்களுடைய நாம பிரஸ்தாபத்துக்காக, for the glory of their own name, அவங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, build their own kingdom, அவங்களுடைய வம்சம் நல்லா இருப்பதற்காக, for their lineage should be good, கர்த்தருடைய நாமத்தை வீணாக உபயோகப்படுத்துகிறார்கள். and they falsely use the name of the Lord, கர்த்தருடைய வரங்களுக்கு விலை பேசுகிறார்கள். and they set a price for the gift of God. இதெல்லாம் நடக்குது. These things are happening. இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்குள்ள கர்த்தர் எப்படி வருவார்? And to a church like this, how the Lord will come? வரமாட்டார். He will not come. நம்மளா நினைத்து கொள்ளலாம் கர்த்தர் வராருன்னு. We can think that he will come, நம்மளா கையை கட்டி நம்மளா தலைகளை கேங்குரு மாதிரி குதிக்கலாம். and we can jump like a kangaroo and clap our hands. தமிழ்ல அதுக்கு பேர் கங்காரு. கங்காரு மாதிரி மேலையும் கீழும் குதிக்கலாம். And we can jump like kangaroo. நல்ல வேர்த்து கொட்டலாம். And we can sweat. 100 கிராம் கொழுப்பு குறையும். 100 grams of fat will அப்புறம் go. ஜில்னி ஏசியரில ஐ ஃபீல் குஸ் பம்ப்ஸ் ஆஃப் தி லார்ட் அப்படி சொல்லலாம். And in the AC room we can say that I feel goosebumps. இதெல்லாம் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள். And these are the things of the flesh. ஆனால் கர்த்தர் அந்த ஆலயத்துல கிடையாது. But the Lord is not in that church. கர்த்தர் கிடையாது. The Lord is not இது there. நம்மள உற்பத்தி செய்கின்ற ஒரு மாயமான ஒரு பிரசனம். And this is the human made false or pseudo presence. ஏன்னா வேதம் வந்து சொல்கிறதுல, Because the scripture says என் so. வீடு My house, ஜெபவீடாக இல்லாமல் அதை கள்ளர் கொகையாக நீங்க மாற்றி வைத்திருக்கீங்க. and it is not a prayer house, you have made a den of thieves. அப்ப கள்ளர் கொகையாக இருக்கின்ற ஒரு ஆலயத்துக்குள்ள கர்த்தர் வரமாட்டார். So the church where it is like den of thieves, the Lord will not come there. கர்த்தர் வர வேண்டுமானால் If the Lord has to come, உன் வீடு ஜெபவீடாக இருக்க வேண்டும். your house should be house of prayer. ஒரு ஆலயம் மாத்திரமல்ல, It's not only the church, உங்களுடைய சொந்த வீடாக கூட இருக்கலாம். even your own house. கர்த்தர் உன் வீட்டுக்கு வர வேண்டுமா? If the Lord wants to come to your house, அது ஒரு ஜெபவீடாக இருக்க வேண்டும். it should be a house of prayer. நீயும் உன் வீட்டாரும் You and your household கர்த்தரை சேவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். should learn to serve the அந்த Lord. ஜெப தூபம் இருந்தா தானே தேவ சமூகம் அங்க வரும். And when there is the incense of prayer, his presence will come. சங்கீதம் 22:3 சொல்கிறது, As Psalms 22:3 says, நல்ல தேவ துதி மகிமை அங்க இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் அங்க வரும் என்று. and when we are in the midst of praises, the presence of God descends. சங்கீதம் 141:2 சொல்கிறது, Psalms 141:2 says, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது when we raise our hands and அது pray, தூபத்தை போல தேவனை நோக்கி எழும்பும் என்று. and it will be rise up like the incense towards the Lord. அப்ப ஜெப தூபம் ஏறெடுக்கப்படும் பொழுது, And when the prayer incense is taken, துதி தூபம் ஏறெடுக்கப்படும் பொழுது, when the incense of praise is taken, அது 2-3 பேர் கூடுகிற ஒரு சின்ன ஒரு வீடாக கூட இருந்தால், even if it is a house where 2 or more people gather, அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். the glory or the presence of the Lord will be there. ஆமென். Amen. சோ இந்த இறுதி காலத்துல முதலில் நம்முடைய ஆலயத்தை நாம்
சுத்தம் செய்ய வேண்டும். In this last time, first our house should be cleansed. நம்முடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும். And we have to check if our house is cleansed. எனக்கு அருமையானவர்களே, My dearly beloved, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கண்ணோக்கி பாருங்க. and look at the word Lord Jesus Christ said here. மத்தேயு சுவிசேஷம் 21:12-13. Matthew chapter 21 verse 12 and 13. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய ஆலயத்தை பார்த்து என்ன சொல்கிறார்? Lord Jesus Christ is telling about his own இது house. என் வீடு அல்ல, This is not my house. இது என் வீடு அல்ல, This is not my இது ஒரு house. கள்ளர் குகை. This is a den of அப்ப thieves. இன்னைக்கு எத்தனை சபைகள் அந்த மாதிரி இருக்குது? Today how many churches are like வெளியே that? இருக்கவங்க நம்ம ஒரு போர்டு மாத்தலாம், இந்த சர்ச் அப்படின்னு. And outside we put a board saying the church. அது நீங்க சொல்ற ஒரு வார்த்தை. And that is what you say. கர்த்தர் சொல்றாரா இது சர்ச்னு? Is the Lord saying it's a church? கர்த்தர் சொல்றாரா இது என் வீடுன்னு? Is the Lord saying that this is my house? நம்ம சொல்லிக்கலாம், I'm going to church. We can say that I'm going to church. You can go. கர்த்தர் வந்தாரா? You will go, but is it the Lord is there? சுமார் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பதாக 30 years ago, அப்பொழுது நான் ஊழியம் ஆரம்பிச்ச துவக்க நாட்கள். and it was my early days of ministry. என்னுடைய ஊழியம் முழுக்க பாளையங்கோட்டையில தான் நடந்தது. And my ministry used to happen in அங்க Palankote. பாளையங்கோட்டையில ஒரு நல்ல ஒரு சின்ன கிராமம். And there was a small village there. அங்க ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்துல ஒரு கூட்டம் நடத்த அழைக்கப்பட்டிருந்தேன். And I was called in a CSI church over there. அங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே After the meeting was அந்த finished, மூப்பனார் வந்து அவங்க வீட்டுக்கு நீ அழைத்தார். the elder called me to his house, வந்து ஒரு டீ காபி குடிச்சிட்டு invited me for a tea, ஒரு பிரேயர் பண்ணுங்க. and asked me to pray. இது வந்து பாரம்பரியம். It is a tradition there. சோ வீட்டுக்குள்ள போனோடனே After we went to the home, அந்த வீட்டுக்குள்ள பாக்குறேன். when I looked in the house, ஒரு செவத்துல துவங்கி மறு கடைசி செவரு வரைக்கும் starting from one end of the wall to the other end of the wall, வசனம் போர்டா தொங்குது. all the boards of verses was there. சரி, நல்ல வண்டர்ஃபுல் வீடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். I thought it's a very nice house. சரி, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன் பாஸ்டர்ட்ட. I asked him, where's the restroom? அங்க உள்ள போனாலும் When I went there, ஒரு மூலையில இருந்து அடுத்த மூலை வரைக்கும் from one corner of the wall to the other corner of the வசனம் wall, போர்டா தொங்கிட்டு இருக்குது. it's all verses hanging நான் there. யோசிச்சேன், I was thinking, பாத்ரூம்குள்ள வந்தாலும் வசனத்தை மெடிடேட் பண்ணணும் இந்த வீட்டுல. and in this house, even if you go to the restroom, you have to meditate the word of God. அப்படி நடந்து போகும்போது கிச்சனை தாண்டி போகணும். And when I passed the kitchen. சும்மா அப்படி ஓரக்கண்ணுல பார்த்தேன். Then I just looked side. கிச்சன்ல வசனங்களா ஒட்டி கிடக்குது. The kitchen is full of verses. அப்ப இந்த பாஸ்டர் அங்க சமைக்கும் போது கூட வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே சமைப்பாங்க. So I saw the wife of pastor, when she cooks, she will meditate word of God and cook. என்ன ஒரு பக்தியான வீடு. How such a devoted house. எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிருந்தது. How much privileged I am today. நான் ஆனஸ்டா அப்படிதான் நினைச்சிட்டு வந்து அங்க ஹால்ல உட்கார்றேன். Honestly, I thought like that, and I sat in the hall. டீ காபி குடிச்சாச்சு. I had the tea. ஸ்வீட் காரம் சாப்பிட்டாச்சு. I had the sweets என் காரம் and the savories. சர்வீஸா? Savory. சர்வீஸ்? Savories. சரி. எல்லாம் முடிச்ச உடனே இப்ப ப்ரே பண்ணணும். And after that we began to pray. எல்லாம் முழங்கால் போட்டாச்சு. We all knelt down. மூப்பனாரோட குடும்பம் எல்லாரும் வந்துட்டாங்க. And all the house members of the elder came. அதுலயும் ஜெபம் பண்ணும்போது அது அங்க ஒரு பாரம்பரியம் இருக்குது. And while we pray, there is another tradition there. உடனே ஜெபம் பண்ண கூடாது. We shouldn't pray straight away. ரெண்டு பாட்டு பாடணும். Have to sing 2 hymns. ரெண்டு பாட்டு பாடின உடனே After 2 hymns, ஒரு 10 வசனங்களை வாசிக்கணும். 10 verse should be read. அதுக்கு பிறகு தான் ஜெபம் பண்ணணும். After that only we have to pray. இதான் பாரம்பரியம். This is the tradition. இந்த பாரம்பரியத்தை மாத்திட்டா சம்திங் ராங். And if you change the tradition, there's something wrong about பாட்டு it. பாடாம வசனம் வாசிக்காம ஜெபம் பண்ணிட்டா சம்திங் ராங். And if you pray without singing and reading the verse, there's a problem. சோ பாட்டு பாடியாச்சு, வசனத்தை வாசிச்சாச்சு. So we sang and read the verse. இப்ப ஜெபம் பண்ணுவோம் முழங்கால் போட்டாச்சு. When we knelt down to pray, நான் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஒருமுகப்படுத்தி அமைதியா இருக்கிறேன். and the moment I closed my eyes and quieted myself, திடீர்னு என்னுடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டு நான் பார்க்கிறேன். immediately my spiritual eyes was open and I was seeing ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வெளியே நிக்கிறார். Lord Jesus Christ was standing outside the house. அப்ப நான் கேக்குறேன், Then I asked, ஏன் வீட்டுக்கு வெளியே நிக்கிறீங்க ஆண்டவரே, உள்ளல்ல நீங்க வரணும்னு. Lord, why are you standing outside? You should be inside. அப்ப கர்த்தர் என்ன கேட்டாரு, The Lord asked me, அந்த வீட்டுக்குள்ள நான் இல்ல, உனக்கு அங்க என்ன வேலை? and he asked me, I am not in that house. What
service you have inside. வெளியே வான்னு கூப்பிட்டாரு. He asked me to come out. நான் சொன்னேன் எப்படி சாமி வெளியே வருது? How can I come out, Lord? உடனே ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கேன். Now only I started the prayer. ஆமென்னு சொல்லி முடிக்கலையே. I didn't even finish by amen. வெளியே வா. He said, come out. I am not there. What are you doing there? If I am not there, what are you doing there? He இதுதான் asked. அந்த கேட்ட கேள்வி. And this is the question he asked நான் me. உடனே பரிந்துரைத்து பேசுறேன். And I humbled myself when I was ஏன் asking, சாமி? why, Lord? வீட்டை பாருங்க. Look at the எப்படி house, வசனங்களா நிறைஞ்சிருக்குது. full of verses. அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? You know what the Lord said? வசனம் செவுத்துல தான் இருக்குது, அவங்க மனசுல இல்ல. The words are in the walls, but not in the heart. சோ வெளியே வா. And he said, so you come out. சோ நான் எந்திரிச்சிட்டேன். So I stood up. மூப்பனார் என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. And the elder is sitting next to me. அவரை தட்டிட்டு I just, நான் புறப்படுறேன்னு சொன்னேன். I told him that I'm leaving. மூப்பனார் என்ன ஏன்னு கேட்டாரு. And he asked why. நடந்தது சொன்னேன். I told him what அவர் உடனே happened. என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாரு. And he said to forgive me. நான் மன்னிக்கலாம் பாஸ்டர். I said, I'm no one to forgive. ஆண்டவர் இல்லையே. There's no Lord here. நான் புறப்பட்டு போயிட்டேன். And I left. அந்த மூப்பனார் பின்னாடியே ஓடி வந்தார். And he came behind me. ஒரு மைல் தூரம் எங்க பின்னாடியே வந்தார். For 1 mile he came behind me. மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு கேட்டுக்கிட்டே வந்தாரு. He was asking for forgiveness about நாங்க forgiveness. திருந்துறோம். We will நாங்க repent. மனம் மாறிறோம். We will repent. தயவுசெய்து வந்து ஜெபம் பண்ணுங்க. Please come and pray. தயவுசெய்து எங்களை ஆசீர்வதிச்சிட்டு போங்க. Please bless us and go. நான் சொன்னேன் நான் வரல. I can come கர்த்தர் myself. இல்லையே. The Lord is not there. கர்த்தர் இல்லாத இடத்துல நான் எப்படி இருக்கிறது? How can I be there when not the Lord is? இதே போலதான் The same way, சபையில பாட்டு இருக்கலாம், in the church there might be choir, ஆட்டம் இருக்கலாம், there may be dancers, வசனம் இருக்கலாம். verses might be there. ஆனால் கர்த்தர் இல்லைன்னா But if the Lord is not பிரயோஜனம்? there, what use it அது is? வெறும் ஒரு கட்டடமே, It is just a mere building. வெறும் வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையே. It is just a painted grave. அப்ப தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் ஊற்ற வேண்டுமானால் And if the glory of the Lord should be poured in the church, முதலில் first, இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது? how this church is? இங்கே கல்லர்கள் இருக்கிறார்களா? Are there thieves here? அங்க அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களா? Are the people of iniquity there? கர்த்தருடைய வேலைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த வேலையை செய்யாமல் ஏதோதோ செய்து கொண்டிருக்கிறார்களா? Chosen and called people for his purpose, are they doing something else? இதை ஆராய்ந்து பார்க்கணும். This should be researched. பார்த்துட்டு Once it is done, அப்படி இருந்தால் if it is so, அவர்கள் வெளியே நீக்கணும். and they should be removed. நீக்கினா தான் கர்த்தருடைய மகிமை வரும். And if they are removed, the glory of the Lord will come அவங்க inside. நீக்கப்படல, If they are not removed, காம்ப்ரமைஸ் பண்ணா if you try to compromise, சாத்தான் தான் உள்ள வருவான். only Satan will come inside. 2010 வருஷத்துல முதல் முறையாக ஏஞ்சல் டிவில 40 நாள் உபவாசம் நடத்தணும். In the year 2010, we conducted the 40 days fasting first time in Angel அப்ப TV. கர்த்தர் என்ன சொன்னாரு? Then the Lord said me, இந்த 40 நாள் உபவாசத்துல கலந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள், the people who are not ready to be participating in the 40 days அவங்களை நீ fasting, நீக்க வேண்டும். you have to remove them. இப்ப அடுத்த பரிமாணத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். You have to go to the next dimension. அதுக்கு இந்த 40 நாள் உபவாசம் மிக அவசியம். And the 40 days fasting is very important for நான் உடனே எல்லா ஸ்டாஃப் ஒரு மீட்டிங் அழைத்து So I called the staffs for the meeting. இதை விளக்கி சொன்னேன். I explained this to them. அதெல்லாம் 40 நாள் உபவாசம் இருக்க போகிறோம். We are going to fast for 40 days. காலையில 12 மணி வரைக்கும் வேலை உண்டு. Until 12 we have to work. 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்க போகின்றோம். 12 to 5 p.m. we gather and pray. கடைசி 7 நாள் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங். And last 7 days fully fasting. டோட்டலா ஸ்டுடியோ ஆபீஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு And we shut down the studio and the office. காலையில 8 மணில இருந்து 6 7 மணி வரைக்கும் உபவாசம் வந்து ஜெபிக்க போகின்றோம். Morning 8 to evening 6 or 7 we pray. இது ஏதாவது காரணத்துக்காக என்னால உபவாசம் இருக்க முடியாது நீங்கள் சொல்வீர்களானால், If you say for any reason that you cannot fast, நீங்க உங்க ராஜினாமா கடிதத்தை HR கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். I said you can submit your letter of resignation to the HR. ஒரு 10 பேர் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்க. And 10 people they gave their resignation letter. இந்த 10 பேரும் முக்கியமான மேனேஜர்ஸ். And this 10 people were the main இல்ல managers. டிபார்ட்மெண்ட் ஹெட். And they are the head of the departments. ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கேட்டா If I asked individually அதுல everyone, சிலர் சொல்றாங்க, some were saying, இல்ல நாங்க ஜெபம் பண்ணோம் ஐயா, we pray ayya. கர்த்தர் என்கிட்ட சொன்னா நீ உபவாசம் இருக்க வேண்டாம்னு சொன்னாரு. The Lord said to me, you don't have to fast. சிலர் சொன்னாங்க எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, Some said we have health issues. அதனால நாங்க உபவாசம் இருக்க முடியாது. We cannot fast. இன்னும் சொல்றாங்க, And some were saying, எங்களுடைய நீங்க சொன்ன வார்த்தையை கேட்கும்போது எங்க ஆவிக்கு ஒத்து வரல. and when you say this word, it doesn't correlate with our spirit. நான் சொன்னேன் ஓகே ஃபைன். I said it's okay. ஆனா 10 பேர் முக்கியமான
மேனேஜர்ஸ். These 10 were the main நான் managers. போய் ஜெபம் பண்ணேன். And I prayed. என்ன ஆண்டவரே 10 பேரும் போயிட்டா இந்த வேலையை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு. I prayed, Lord, if 10 of them leave, how we will do the job? 10 பேர் போனா 100 பேர் நான் உனக்கு அனுப்புவேன்னு சொன்னாரு. The Lord said, if 10 people goes, 100 people I will send to you. சரி போங்கடான்னு சொல்லியாச்சு. I said, okay, it's okay for you to go. 40 நாள் ஜெபத்தை நடத்தி முடிச்சோம். 40 days we finished the prayer. அந்த 10 பேருக்கு பதிலா இன்னும் அதிக திறமை உள்ள, அதிகமாக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய புதிய ஸ்டாஃப்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். And instead of that 10 people who left, the Lord gave more people with more talents and more God fearing. ஆமென். ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டால்